सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा 539வது பக்கம் ஏகஜீவவாதம்ங்கிற பிரகரணம். இதுக்கு முன்னால திருஷ்டி சிருஷ்டி உபபத்தின்னு திருஷ்டி சிருஷ்டிவாதத்தை பார்த்தோம். திருஷ்டி சிருஷ்டின்னு நாம் எப்பொழுது எதை பார்க்கிறோமோ அப்பொழுது அந்த பொருள் பிறக்கணும். அதற்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அந்த பொருள் இல்லை. நீங்க பார்க்கிற பரியந்தம் தான் பொருள் இருக்கு அப்படின்னு சகல பிரபஞ்சமும் நீங்க பார்க்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இல்லை. ஆகையால் என்னாச்சு, பிராதிபாசிகமா பிரதீதி மாத்திர சத்தாகம். எப்பொழுது பிரதீதி இருக்கோ அப்பொழுதுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அம்சத்தை பார்த்தோம். சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இது உத்தமாதிகார விஷயம். நமக்கெல்லாம் பிரபஞ்சம் பிராதிபாசிகம்னு இல்லாம வியாபகாரிகம்னு ஒத்துருக்கோம். பிரம்மஜானம் வர பரியந்தம் பிரபஞ்சம் இருக்கு, அதுக்காக பிரம்மஜானத்தை வரவழைத்துக்கணும். அவ ஏதோ தோணிட்டே இருக்கிறது வசதா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்கு வந்தவா. இந்த ஒரு மனப்பான்மை எப்படி வந்தது, வெகு நாட்கள் வேதாந்தத்தை கேட்டு கேட்டு இதுல திருடமான ஒரு பிரதீதி வந்த பிறகு அவளுக்கு அப்படி தோன்றதுங்கிறார். அந்த ஒரு மதத்தை சொல்லும். இப்ப திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு நீங்க சொன்னீங்க. அவ பிரபஞ்சம் எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுதுதான் இருக்குங்கிற. அந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறவன் யாருன்னு ஒரு சந்தேகம். அந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறவன் யாருன்னு அந்த ஜீவன். ஏன்னா ஜீவன் தானே பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரிகிறது, அப்பத்தான் பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்லு. அந்த ஜீவன் அப்படின்னு சொல்றேல அவர் யாருங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு பதில் வந்து சகதிரஷ்டா ஏக ஏவா. அந்த பிரபஞ்சத்தை பார்க்கிற திரஷ்டாவானவர் ஒருவர் தான் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற ஒரே ஜீவன் தாங்கிறது. இந்த இந்த ஒரு பட்சத்துல என்ன, ஜீவன் ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு பட்சம். நம்ம அத்வைத சித்தாந்தத்துல ஆத்ம தத்துவம் நமக்கு புரிய வைக்கணும். அதான் ஸ்ருதியினுடைய பரமதாத்பரியம். எப்படியாவது எனக்கு ஆத்ம தத்துவம் புரிய வைக்கணும். அதற்காக நிறைய உபாயங்கள் ஸ்ருதி மேற்கொண்டு. அதனால அங்கெங்கே பதில் முருல்லோக விஸ்புலிங்காத்யி சிருஷ்டிவியா சோதிதா அந்நதா உபாய சோவதாராய. அந்த தத்துவமானது நமக்கு வரணும் புரியணும் என்பதற்காக உபாயமே தழிய இவைகள்ல ஒரு அபினிவேசம் எந்த மதத்திலையும் கிடையாது. மாமதிக்காரருமான்னு சொல்வார், விவரணக்காரரும் சொல்வார், வார்த்தைக்காரருமான்னு சொல்வார். திடீர்னு பஞ்சதிசையில் அவர் பாட்டை வச்சு சாதுர்வித்ய பிரக்கிரியம் அவர் 4 சித்தைங்கிறது வந்து சேர்ந்தது. கிபேஷரதோ அத்வைத்தங்கிறது புரிய வைக்கிறதுக்காக சொல்றார். பிராச்சீனைர் வியவஹார சித்த விஷயேஷு ஆத்மைக்கிய சித்த பரம் சன்னக்கியத்விரநாதரா சரணையோ நானாவிதா தரிசிதா. அந்த ஆத்ம தத்துவம் ஒன்றாக இருந்த போதிலும் அதை புரிய வைப்பதற்காக அநேக மார்க்கங்களை பிராச்சீன ஆச்சாரியர் கையாண்டார்கள். ஆகையால் அப்படிப்பட்டதான அநேக வழிகள்ல புரிய வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும் பொழுது இந்த ஏகஜீவவாதம்னு ஒண்ணு. அதனால ஏகஜீவவாதம் ரைட்டா நானா ஜீவவாதம் ரைட்டா அப்படின்னு இருக்கக்கூடாது. எது யாருக்கு பிடிக்குமோ அதை எப்படி வச்சுக்கணும். ஏன்னா உபனிஷத்துல 2 சொல்லியிருக்கு. மேல போய் சொல்ல போறோம். ஏகஜீவவாதமும் இருக்கு, நானா ஜீவவாதங்களும் இருக்கு. இந்த ஏகஜீவவாதம்னு சொன்னா எப்படின்னா, அவித்யா பிரதிபிம்பித சைத்தன்யத்தை ஜீவன்னு சொல்ற பட்சம். அவித்யங்கிறது சர்வ வியாபகமா இல்லையோ, அதனால வியாபகமா இருக்கிற அவித்யில பிரதிபிம்பித்தா ஒரே ஜீவன் தான். 4 அவித்யிலே ஒரு அவித்யை தானே இருக்கு. அதனால அவித்யில பிரதிபிம்பித்த ஜீவன் பிரதிபிம்பித்தவன் ஜீவன் அப்படின்னு ஒரு ஜீவன் தான் வரும். அந்த கரணத்தில் பிரதிபிம்பித்தவன் ஜீவன் நீங்க சொல்விடையானால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு அந்த கரணம் இருப்பதனால் அத்தனை ஜீவர்கள் இருக்கான்னு சொல்ல வேண்டி வரும். இந்த அந்த கரணத்தை விட்டு ஏக ஜீவவாதத்திலையும் சொல்ல முடியாது, நானா ஜீவவாதத்துல அவித்யையும் விட்ட முடியாது.
இவாளும் அவித்தியம் ஒத்துக்கணும், அந்த கரணத்தையும் ஒத்துக்கணும், அவளும் அந்த கரணம் ஒத்துக்கணும், அவித்தியம் ஒத்துக்கணும். இருந்தாலும் இவ ஏகஜீவவாதம்னு சொல்ற வாட்டி ஒரு தாற்பயம் என்னன்னா, அவித்யாவச்சுன்னா ஜீவா அல்லது அவித்யா பிரதிபிம்பா ஜீவகான்னு வச்சுக்கோ. அது வித்தியாசம். அதான் சச்ச திரஷ்டா ஏக ஏவா. அந்த திருஷ்டி யுக்திவாதங்கள்ல எப்பொழுது பார்க்கிறானோ அப்பொழுதுதான் உலகம் இருக்கு என்று சொன்னேனே. அந்த உலகத்தை பார்க்கிறவன் யாரு? ஜீவன். அவர் எத்தனை பேரு? ஒரே ஒரு ஜீவன் தான். ஏக ஏவா. ஏன் சுவாமி ஏன் ஒத்தரேன்னு சொல்றேன்னு? அது பல ஜீவர்கள் இருக்காருங்கிறதுக்கு பிரமாணம் இல்லைன்ட்டான். தன் ஆனாத்வே ஜீவன் ஆனாத்வே மானாபாவா பிரமாணம் இல்லை. நீங்க பாட்டுக்கு பிரமாணம் இல்லைங்கிற, ஆனா அது ஒத்துக்காத போனா தண்டம் வருதுன்னு. ஒத்துக்கிறதுக்கு தனியாக இப்படிதான் ஒத்துக்கணுங்கிறதுக்கு எங்கேயாவது ஸ்ருதி சொல்லியிருக்கா, அதற்கு அந்த பிரமாணம் இல்லையேன்னு இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். ஆனா அது ஒத்துக்காத போனா சில கஷ்டங்கள் வருது. ஆகையால் அது ஒத்துக்க வேண்டியதானே இருக்கு. ஆகையால் நானாஜீவவாதம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அது என்ன கஷ்டங்கள் வருது அப்படின்னு கேட்டா, நம்ம கதம் ஏகையேவ ஜீவகா, ஒரு ஜீவன் எப்படி சொல்வேன்? பிரதிசரீரம் அகம் சுகி அகம் துக்கி அகம் சம்சாரி அகம் அஸ்வாப்தம் இத்தியாதி அனுபவ விரோதா. உலகத்துல பாருங்க, ஒருத்தர் சுகமா இருக்கான், இன்னொருத்தர் துக்கத்தை அனுபவிக்கிறான். ஒரே சமயத்திலேயே ஒரு இடத்துல இருக்கிறவரே ஒருத்தர் சந்தோஷமா இருக்க, ஒருத்தர் துன்பத்தை அனுபவிக்கிறார். டிவியிலேயே ஒருத்தர் கிரிக்கெட் பார்த்துட்டே இருந்தா அப்பா கோபம் வருது. என்ன பண்ணுங்க, அவர் சங்கீத கச்சேரி வச்சுட்டு கேட்டுட்டே இருந்தேன்னா பையனுக்கு கோபம் வருது. இருக்கிற பொருள் ஒண்ணுதான், ஆனா ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்கறது, ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கறது லோக்கல் அர்த்தம் பாக்குறோம். ஒரே ஜீவனா இருந்தால் எப்படி சார் இப்படிப்பட்டதான விவகாரம் வரும் லோகத்துல? ஆகையால் அகம் சுகி அகம் துக்கி அகம் சம்சாரி அகம் அஸ்வாப்தம், நான் தூங்கினேன், நான் சம்சாரி, இப்படி எல்லாம் ஒரே சமயத்துல நானா விதமான எண்ணங்கள் வருவதனால் நானா ஜீவர்கள் இருக்கணும்னு தோன்றது அப்படிங்கிற. அகமஸ்வாப்தம் இத்தியாதி அனுபவ விரோதாத் இது சேத். அனுபவ விரோதம் இருக்கிறதுனால ஒரு ஜீவன் என்று தான் ஒத்துக்கொள்ள முடியாது, பல ஜீவர்கள் என்று ஒத்துக்கொள்வதுதான் நியாயம். அது தோணுகிறது அது வரைக்கும். அப்படி சொன்னா இப்ப சொல்ற அவித்யாவசாத் பிரம்மைவ ஏகம் சம்சரதி. இப்படி சம்சாரத்துல சுகத்தையும் துக்கத்தையும் தூக்கத்தையும் சம்சாரத்தையும் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற யாரும் நினைச்சிட்டு இருக்கேன்? பிரம்மன் தான் சார். கடைசியில பிரம்மத்தலையில கட்டி விட்டுருக்கேன், இதனால ஜீவன் நினைச்சிட்டு இருக்கேன். பிரம்மன் உண்மையான விஷயம் தான். அந்த பிரம்மமானது என்ன பண்ணிட்டு சுவாவித்யா சம்சாரதி, அவித்யினால் சம்சாரித்துக் கொண்டிருக்க. இந்த அவித்யாவசாது பிரம்மைவ ஏகம் சம்சரதி. அந்த சம்சாரத்துல கவலைப்பட்டு இருக்கிற காலத்துல அந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு? ஜீவன் பேரு. ஜீவன் வேற யாரும் கிடையாது, பிரம்மன் தான். ஆம் பிரம்மாஸ்மின் ஞானம் தான் உங்களுக்கு வரணும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஆம் ராமஹா கோவிந்தா கோபாலஹாங்கிற நினைப்புல இருக்கோமே தவிர, நமக்கு அம்மா அப்பா பேர் வச்சாரா அந்த பேர்ல நம்ம வச்சுட்டு இருக்கோமே தவிர, வஸ்துதா நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? ஆம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணும். அது எப்பவும் ஞாபகம் இருந்துட்டு இருக்கணும். அதுதான் ரியல் ஸ்டேட். ஆனா அதை விட்டுவிட்டு நம்ம வேற ஏதோ பிடிச்சிட்டு இருக்கோம், அதுக்குதான் அத்தியாசம்னு பேரு. இப்ப வஸ்துதா என்னன்னா, எந்த பிரம்மம் இருக்கோ அதே பிரம்மன் தான் இந்த ஜீவரூபமாக இருக்கு. அவித்யாவசாத் பிரம்மைவ சம்சரதி சயேவ ஜீவா. தஸ்யைவா, அந்த பிரம்மத்துக்குத்தான் பிரதிசரீரம் அகமித்யாதி புத்தி. அந்த பிரம்மம் இந்த அவித்யாவச்சின்ன ஜீவனா இருந்து கொண்டு அவருக்குத்தான் ஒவ்வொரு சரீரம் வரும் பொழுது ஒவ்வொரு தனித்தனியாக பேரு. தனித்தனியாக அகமித்யாதி புத்தி. அகமகம்னு அந்தந்த சரீரத்துல புத்தி தனித்தனியா இருக்கு. பேங்க் ஒண்ணுதான் சார் சென்ட்ரல் ஆபீஸ்ல இருக்கு, அது 1000 பிரான்ச் வச்சுருக்கு. அந்தந்த பிரான்ச்சும் அதே பேங்க் தானே. ஆனா என்னன்னா, இது கேகே நகர் பிரான்ச், இது அசோக் நகர் பிரான்ச். இப்ப என்ன பண்ணிவிட்டான், பேங்க் ஒன்னா இருந்தாலும் அந்தந்த பிரான்ச் இருக்கு, அதுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக தனித்தனியாக ஒரு பிரான்ச்னு பேர் வச்சு நினைச்சிட்டு இருக்கணும். அதே போலதான் இந்த ஜீவனானவன் ஒவ்வொரு சரீரம் வந்ததால் அந்த சரீரத்துல மட்டும் நான் நினைக்கிறேன். வஸ்துதா ஜீவன் எங்க இருக்கான்? எல்லா சரீரத்திலும் ஒரே பரமாத்மா தான் இருந்த போதிலும் அந்தந்த சரீரத்தில் மட்டும் அப்பப்ப ஆமாங்கிற ஞானம் வருது. தஸ்யைவா, அதே ஜீவனுக்குத்தான் அவித்யா பிரதிபிம்பிதமாக இருக்கிற ஜீவன்
பிரம்மமே அவித்யினால ஜீவனாக சம்சரித்துக் கொண்டிருக்கிறாரே அவருக்கே பிரதி சரீரம் ஒவ்வொரு சரீரத்திலையும் அகமித்யாதி புத்தி. சரி, இதே போலயே ஸ்வாப்ன சரீரே அகம் சுகி அகம் துக்கி இத்யேவ எத்திர புத்தி நது அயம் சுகி அயம் துக்கி இத்யேவ புத்தி எத்திர புத்தி நது அகம் சுகி இத்தியாதி தத்து நிர்ஜீவம். இப்ப ஸ்வப்னத்துல நீங்க பாக்குற 10 பேரை பாக்குற ஸ்வப்னத்துல அங்க 10 பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கல அவளுக்கெல்லாம் நிஜமா ஜீவன் இருக்கா? சொப்பனத்துல பார்த்தா இப்பதான் சொன்ன ஒரு பொருளை பார்த்தா ஒன்னதான் பாக்குறோம், பலது பாக்குறது இல்ல விஷயம். அதே போல சொப்பனம் பார்த்திருக்கு. சொப்பனத்துல நீங்க எந்த ஜீவனை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒரு வியக்தியை பார்த்து அவர் ஜீவத்தோட இருக்காரா இல்லையா? சேஷ்டை இருக்கு சார், அதனால ஜீவன் இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ண வேண்டியது இருக்க. வசுதா ஜீவனம் இருக்கான்னு பார்த்தேடா, ஒண்ணும் இல்லை. இவர்னு சொல்ற எங்க அயம் சுகி அயம் துக்கி அப்படிங்கிற அறிவு இருக்கோ, இவன் சுகமா இருக்கான் இவன் துக்கமா இருக்கான் துக்கியா இருக்கான் என்ற அறிவு இருக்கோ, அந்த இடத்தெல்லாம் எல்லாம் நிர்ஜீவம், அது ஜீவன். எங்க அகம் சுகின்னு இருக்கோ அங்கே மட்டும் இருக்கு. அதான் வருது ஸ்வப்ன சரீரே. ஸ்வப்ன சரீரத்தில் ஸ்வப்னத்தில் தோணக்கூடியதான சரீரங்கள் அயம் சுகி அயம் துக்கி இத்யேவ எத்திர புத்தி நது அகம் சுகி அகம் சுகின்னு இல்லாதால் அயம் சுகி அயம் துக்கின்னு இருந்தது. ஏனால் அந்த சரீரங்கள்ல நிர்ஜீவம். எத்திரத்தோ அகமித்யாதி தத் சஜீவம். எங்க நான்ங்கிற எண்ணம் வருதோ அங்கே சஜீவம். ஏன்னா அந்த பிரம்மத்துக்கு சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்குன்னு கீழே சொன்னேன். இந்த நான் இல்லாத போன நிர்ஜீவம். எத்திரத்தோ அகம் இத்தியாதி தத் சஜீவம். லோகத்திலேயே பாருங்க, உயிரோடு இருக்கிறப்ப நான் நீ அப்படின்னு பேசுறேன், நியாயமா இருக்கு. அந்த சரீரத்திலிருந்து பிராணம் நிர்கமித்து போயிடுத்துன்னா அடுத்த கணம் என்ன சொல்றேன், அதுங்கிறேன். அந்த சரீரம் அங்க இருக்குங்கிறேன். என்ன சுவாமி இப்ப மரியாதை எதுக்கு? உள்ள இருக்கிற பிராணனுக்கு ஆயிடுது. உபநிஷத்திலேயே சொல்லும் பொழுது, உயிரோட இருக்கும் பொழுது அப்பா ஒரு வார்த்தை பேசினாலே பழைய நாள்ல பிரம்மத்தை பண்ணினோம் என்னோட பேசாதே அப்படின்னு தனியா வச்சிருவாளாம், பேச மாட்டான். ஏன்னா அப்பாவை போய் எதிர்த்து பேசினாமா மனுஷனா அப்படின்ட்டு. அதே அப்பா பிராணத்தியாகம் பண்ண பிறகு சிட்டியில வச்சு நெருப்பை வச்சு எழுத கட்டையில அடித்து இப்படி பண்றாத. அப்ப என்ன ஆச்சுன்னு, அப்பான்னா யாருன்னு இந்த சரீரம் அப்பா இல்ல, சரீரத்துக்குள்ள பிராணம். ஏன்னா எத்தத்துவம் எது பாவே தது பாவம். பிராணம் இருந்தால் அப்பாவுக்கு மரியாதை இருக்கு, பிராணம் போன பிறகு இந்த சரீரத்துக்கு மரியாதை இல்லை. ஆகையால் பிராணம் பிதா பிராணோ மாதா அப்படின்னு சொல்றது. ஏன் அது மாதிரி அகமன்னு எங்க அறிவு இருக்கோ அங்கே சஜீவம். அகம்னு இல்லாம அயம்னு இருந்தது ஏன்னா அது நிச்சயம் போங்கொண்டார். எத்திரத்தோ அகமித்யாதி தத்வஜீவம். ஜாகிரத் சரீராந்தரே அகமிதி பிரதீத்யவச்சேதகே சஜீவதோக்தி. ஜாகிரத் காலத்துல எனக்கு ஒரு சரீரம் இருக்கு, உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கு. இந்த என்னிடத்துல சரீரத்துல எனக்கு அகங்கிற அறிவு இருக்கு, உங்க சரீரத்துல உங்களுக்கு அகங்கிற அறிவு இருக்கு. அதனால ரெண்டு சரீரத்துல தனித்தனியாக எனக்கு இங்க அகமன் இருக்கு, உங்களுக்கு அதுல அகமன் இருக்கு. அப்ப ரெண்டு சரீரம் வந்தா சொல்லியா சார், ரெண்டு ஜீவன் வந்தா சொல்லியா? நீங்க எப்படி ஒரு ஜீவன் சொல்வேன்? ஒரு ஜீவன் சொல்றதா இருந்தால் எனக்கு இங்கேயும் அகமன் வரணும், அந்த சரீரத்துல அகமன் வரணும், அப்பதானே ஜீவனுக்கு. ஆனா அப்படி வரலையே. ஜாகிரத் காலத்துல என் சரீரத்துல நான் எனக்கு அறிவு வருது, உங்க சரீரத்துல நான்கிற அறிவு உங்களுக்கு வருது. ஆகையால் நான் என்கிற அறிவுகள் தனித்தனியாக இருக்கே. அப்ப ரெண்டு ஜீவர்கள் ஒத்துக்கொண்டுத்தானே ஆகணும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதான் சொல்ற ஜாகிரத் சரீராந்தரே. ஜாகிரத் காலத்தில் இன்னொரு சரீரத்தில் அகமிதி பிரதீத்யவச்சேதகே. அகம் என்று தோற்றத்துக்கு ஒரு அவச்சேதகமா இருக்கிற சரீரத்தில் அர்த்தம். பிரதீதிக்கு அவச்சேதகமா இருக்க. பிரதீதி தோற்றம் எங்கு வருதோ அது. அதனால அகமிதி பிரதீத்யவச்சேதகே சரீராந்தரே சஜீவதோக்தி. அவர் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, த்விதீயேன ஜீவேன, அவர் இந்த இவருக்கு ஜீவர் அவர் ஒரு ஜீவர் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஆனா எதனால என்ன, சஜீவத்துவம் இத்தியபிப்பிராயேன தத்ர மானாபாவாது. அங்கே பிரமாணம் இல்லைப்ப, விஷயம் இருக்கு. என் சரீரத்துல எனக்கு நான்கிற எண்ணம் இருக்கு, உங்க சரீரத்துல நான்கிற எண்ணம் இருக்கு.
இந்த எண்ணம் இருக்கிறதுனாலேயே இந்த ஜீவன் வேற அந்த ஜீவன் வேறேன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒன்னா இருந்தாலும் செயல்கள் வெவ்வேறையா இருக்கு. கரண்ட் மிக்சிலையும் போறது, ரெஃப்ரிஜரேட்டர்லையும் போறது. இது வேற வேலை செய்யறது, அது வேலை செய்யறது. இதுவும் தன் காரியத்தை பண்ணி கொண்டிருக்கு, சேஷ்டையோட கூடியிருக்கு, அதுவும் சேஷ்டையோட கூடியிருக்கு. இருந்ததுனால அதுக்குள்ள இருக்கிற சக்தி வேறேன்னு சொல்வேடா, ஒண்ணுன்னு சொல்வேடா. வெவ்வேறுன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. அதே மாதிரியே இங்கே சைத்தன்யமும் காணப்படுகிறது. அகமகங்கிற தோற்றம் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அகமகங்கிற தோற்றம் இருப்பதனாலேயே அது வெவ்வேறையா இருக்கணும் என்பது இது வேண்டியதில்லை. அதுக்கு வேற காரணம் சொல்லணுங்கிற தத்திர மானாபாவா பந்த மோட்சாதி வியவஸ்தா அனுபவத்தி தத்திரமானம். அதுக்கு சொல்றார், சார் யார் வேதாந்தத்தை வாசிட்டு அபரோட்ச சாட்சாத்காரம் பிரம்மத்தை அடைகிறாளோ அவளுக்கு மோட்சம் வருது, இல்லாதவாள்லாம் கீழே சம்சாரத்திலேயே இருந்துட்டு இருக்கா. ஸோ ஒருத்தனுக்கு மோட்சம் வருது, ஒருத்தனுக்கு சம்சாரம் வருது. அப்ப ஜீவர்கள் வெவ்வேறத்தானே இருக்கணும். இப்ப என்ன சொல்ல போறேன், நானா ஜீவவாதம் ஒத்துட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற பந்த மோட்சாதி வியவஸ்தா அனுபவத்தி தத்ரமானம் அப்படின்னு சொன்னா, தத்ரான்னு சொன்ன ஜீவனானாத்வே, ஜீவர்கள் பல பேர் என்று சொல்வதற்கு ஒருத்தருக்கு பந்தம் வருது, ஒருத்தருக்கு மோட்சம் வருதுங்கிற வியவஸ்தை. அந்த வியவஸ்தையை பற்றி தான் இப்ப பிரதிகர்ம வியவஸ்தை சொல்லிட்டு இருக்காரு. பிரதிகர்மத்துல ஏகஜீவத்துல வருமா? அவர் வந்ததே முதல்ல ஆரம்பமே எப்படின்னா, ஒருவன் குடத்தை பார்க்கிறான், அப்பொழுது அவனுக்குத்தான் குடம் வரணும், குட ஞானம் வரணும். நான் குடத்தை பார்த்தேன், உங்களுக்கு ஞட ஞானம் வந்துருதுன்னு என்ன அர்த்தம்? அப்படி நடக்கலையே லோகத்துல. அதுக்கு அதான் வியவஸ்தை என்னன்னு விருத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஒரே தினம் ஜீவன், ஒரே ஒரு ஜீவன் தான் அப்படின்னு சொன்னால் அந்த வியவஸ்தைக்கு இடம் இல்லாம போயிடுமே. ஒருத்தனுக்கு பந்தம் வருது, ஒருத்தனுக்கு மோட்சம் வரப்போறது, இந்த வியவஸ்தையெல்லாம் இல்லாம போயிடுமே. சார் பெட்டர் நானாஜீவாக்கு வர ஒத்துங்களேன் அப்படிங்கிற பந்த மோட்சாதி வியவஸ்தா அனுபவத்தி தத்ரமானம் ஜீவனானாத்வேமானம் இது சேத்ன பந்த மோட்ச குரு சிஷ்யாதி வியவஸ்தாயாக ஸ்வப்ரவது யாவதவித்யம் உபபத்தே. ஒருத்தருக்கு பந்தம், ஒருத்தருக்கு மோட்சம், ஒருத்தர் குரு, ஒருத்தர் சிஷ்யர், இதெல்லாம் என்னென்ன விவகார காலத்துல அஜ்ஞானம் போற பரியந்தம். அஜ்ஞானம் போயிடுத்து ந சிஷ்யோ ந சிக்ஷா கெடுக்கெடுக்கணும் மாண்டோக்கிய இடத்துல விவகாரம் ஒருத்தர் ஒண்ணும் கிடையாது. குருவும் இல்லை, சிஷ்யம் இல்லை, வேதம் இல்லை, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் எது வரைக்கும் ஞானம் வர பரியந்தம். இந்த வித்தியாசங்கள் எல்லாம் எது வரைக்கும் ஞானம் வர பரியந்தம். ஞானம் வந்த பிறகு ஒண்ணும் கிடையாது. எப்படி ஸ்வப்னத்துல தோணக்கூடியதான விவகாரங்கள்லாம் முழித்து கொண்டிருக்கிற பரியந்தம் தெரியும். முழிப்பு வந்தாச்சு எல்லாம் போயிடுதுன்னு அதே விதமாகத்தான் இந்த விவகாரங்கள்லாம் எது வரைக்கும் ஞானம் வர பரியந்தம். அதான் பந்த மோட்ச குரு சிஷ்யாதி வியவஸ்தாயாக ஸ்வப்னவத்து யாவதவித்யம் உபபத்தே. ஸ்வப்னவத்துன்னு முழித்து கொண்ட வரைக்கும் ஸ்வப்னம் உண்மையா தோன்றது. அதே போலயே இது அவிஜை இருக்கிற பரியந்தம் உபயோகப்படுறது, அதுக்கப்புறம் இல்லை. நச்சைவம் தஸ்மின் ஏகஸ்மின்னேவ ஜீவே சுப்தே சமஸ்த ஜகத்ய பிரதீத்ய அப்பிரதீத்யாபாதா. அதுக்கு மேல பாருங்க. இப்ப நம்ம தூங்கும் பொழுது என்ன ஆறுது? பிரபஞ்சம் முழுக்க தெரியல இல்லையா? இப்ப ஜீவன் தான், ஒரே ஒரு ஜீவன், அவனும் தூங்கிவிட்டான். அப்போ உலகத்துக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர் தூங்கினா எல்லாரும் தூங்கிதான் ஆகணும் கம்பல்சரியா. தூக்கம் வரலன்னு சாப்பிடாது. என்ன ஒருத்தர் தூங்கினா தோணவே தோணாது உலகம். இனிமேல் என்னாச்சு அப்படி ஆயிடுமேன்னா அவர் பார்த்தார். ஆமா அப்படித்தான்ட்டார். எப்பன்னா நீங்களும் நானும் ஜீவாளா இல்லை கணக்கு. ஜீவன்னா யாருன்னா இரணிகர்பர் தான் ஜீவன். அவர் தூங்கினார்னா பிரளயம். அப்ப நீங்க எல்லாம் பை ஃபோர்ஸ் தூங்கிவிட்டு அவ்வளவு பாருங்க. அது வரைக்கும் தூக்கம் இல்லை. அதுவேல ஒன்றும் விவகாரம் ஒண்ணும் இல்லை போட்ட. முக்கிய ஜீவனாக யார கருத்து இருக்கும்? கிரணிகர்கள் தான் கருத்து இருக்கும். அதனால நஜைவம் தஸ்மின் ஏகஸ்மின் ஏவ ஜீவே சுப்தே சமஸ்த ஜகத் அப்ரதீதி. உலகமெல்லாம் தோணாமல் போயிடுமே. இத்யாபாத சமஷ்டி அபிமானினா முக்கிய ஜீவஸ்ய அசுப்தத்வா. இப்பொழுது சமஷ்டி அபிமானியா இருக்கக்கூடியதான முக்கிய ஜீவன் இரண்டிகர், அவர் தூங்கல. அதனால யாரோ நடுவில் இருக்கிற ஒருத்தர் தூங்கினா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இவன் ஜீவன் கணக்கே இல்லை விவகாரம். ஜீவன் யார? சமஷ்டி அபிமானியான முக்கிய ஜீவன். அவர் முடிச்சுட்டு தான் இருக்கார். அவர் இன்னும் தூங்கல. பிரம்மதேவருக்கு ராத்திரி வந்தா பிரளயம் வந்துடும்.
பிரளயம் வந்துருந்தா நாமெல்லாம் கிருஷ்ணார்பணம் கிடையாது. அதனால பிரகிருதியில் லயமாயிடுது. அப்படி தஸ்மின் பிரளய காலே, தஸ்மின் லயகாலேன்னு இருக்கு, அதேதான் பிரளய காலே பிரசுப்தே ஜெகத் அப்ரதீதே. அவருக்கு ஒரு லய காலம் வறுமையினால் அவர் தூங்கிடுவார். தூங்கும் பொழுது ஜெகத்து தோணாது. அந்த கரணாவச்சின்னே ஜீவாபாசேது. அப்பெல்லாம் எங்களெல்லாம் எந்த கேட்டகரிகளை சேர்க்கிறேன்? நாங்கெல்லாம் ஜீவாலே இல்லையோ? இது இப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜீவால் தான், ஆனா ஜீவாள் மாதிரி. ஜீவாபாசா, ஜீவன் மாதிரி பொண்ணு. ஏன் அந்த கரண அவச்சின்னே, அந்த கரண அவச்சின்னமா இருக்கக்கூடியதான இந்த ஜீவன் மாதிரி தோண்டிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஜீவாபாசேது சுப்தே தமேவ பிரதி ஜக பிரதீதே. அவனுக்கு மட்டும் உலகம் தோணல. ஏன்? இது ஜீவாபாசன், இவன் தூங்கிட்டு இருக்கான், அதனால இவனுக்கு ஜகத்து தோணல. முக்கிய ஜீவன் முடிச்சுட்டு இருக்க, ஆகையால் மற்றவர்களுக்கு தோணிக்கொண்டே இருக்கு. நது அந்யானபி பிரதி ததுபாதீனாம் அப்ரலீனத்வாத். இந்த உபாதி பிரளயத்தை அடைஞ்சிருக்கு, மனசுக்குள்ளது ஹிருதயத்துக்குள்ள போச்சு, லயத்தை அடைஞ்சிருக்கு, அயல் இவனுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு அது ஹிருதயத்தை லயத்தை அடையல, அயல் அவனுக்கு தெரியும். அப்ப இந்த ஜீவன் இவனுக்கு தெரிகிறது, அவனுக்கு தெரியலையே, ஜீவன் நானா அப்படின்னு சொல்லப்படாது. ஒரே ஜீவன் ஹிரண்யகர்பர். அந்த ஹிரண்யகர்பரா இருந்த போதிலும் எந்தெந்த அந்த கரண அவச்சேதேன ஒழிச்சுட்டு இருக்காரோ அவளுக்கு தெரிஞ்சிருந்தே இருக்கு. எந்த அந்த கரணத்தை அவச்சேதத்துல தெரியலையோ அவனுக்கு தெரியல. 4 டிவி வச்சிருக்கான் சார். டிவி கடையில போனேன்னா 10 டிவி வரிசையை வச்சுட்டு இருக்கான். எந்த டிவி ஆன் பண்ணியிருக்கானோ அதெல்லாம் பொம்மையை காட்டுறது, எதை ஆஃப் பண்ணியிருக்கானோ அது காட்டல. அதே மாதிரிதான் ஒரே கரண்ட் எல்லாத்திலையும் போனாலும் ஒண்ணு மட்டும் வேலை செய்கிறது, ஒண்ணு வேலை செய்யல. ஏன்டா ஆஃப் பண்ணிருக்கு. அதே போலதான் எல்லா சரீரத்திலையும் ஒரே ஜீவன் இருந்தாலும் எந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த கரணம் அந்த ஹிருதயத்துக்குள்ள போயிருக்கோ அவன் லயத்தை அடைஞ்சிருக்கான், அவனுக்கு ஒண்ணும் தெரியல. யாருக்கு போகலையோ அந்த இடத்துல வேலை செய்யும். இது பெரிய கட்டம் இல்லை. ஒரு ஜீவன் ஒருத்தர் என்ன கட்டம் அப்படிங்கிற அந்த கரண அவச்சின்னே ஜீவாபாசேது சுப்தே தமேவ பிரதி. அவனுக்கு மட்டும் ஜெகத பிரதீதி நது அந்யான் பிரதி ததுபாதீனாம் அப்ரலீனத்வாத். சரி, அப்படின்னு இப்ப இந்த ஜீவன் உள்ள போயிட்டானே, மறுபடியும் வெளியில வருவானா வர மாட்டானா? வந்து பிரளயத்தை அடைஞ்சு விட்டான். இவனும் ஜீவன்ல முக்கியமான ஜீவன் அவர் தான். இவன் தூங்கினான், மறுபடியும் வெளியில போய் எப்படி வரப்போறான் அப்படின்னு கேட்டேன்னா, சம்ஸ்காரஸ்ய காரணாத்மனா ஸ்திதே. இவனுடைய ஹிருதயத்துக்குள்ள இந்த ஜீவன் இந்த அந்த கரணம் உள்ள போயிருந்த போதிலும் போயிருந்ததுனால இவன் தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் முடிச்சு வருவாரான்? நிச்சயமா வரும். என்ன சுவாமின்னு சம்ஸ்காரம் இருக்கே, மனசுல சம்ஸ்காரம் இருக்கு, அந்த சம்ஸ்காரத்தினால விடையிடுவான். ஸ்திதே ந சுப்தஸ்ய புனருத்தான அனுபபத்தி யுக்தம். இது சொல்லியாச்சு. தூங்குறவன்லாம் முழிச்சுக்கிறான் சார் சொல்றான். தூங்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டாரு சார். அது எப்போ நடக்காது. தூங்கிட்டு இருக்கிறவன் முழிச்சுட்டு அப்புறம் தான் போறான். ஏன் அப்படிங்கிறட, அவனுக்கு தூக்கம்ங்கிறது கர்மாபாவாவஸ்தா, கர்மாவஸ்தை இல்லை. ஜாக்கிரத்து தான் கர்மா அவனுடைய பலம், ஸ்வப்னமும் கர்மா அவனுடைய பலம். எப்பொழுது கர்மா அவனுடைய பலம் முடிஞ்சு போச்சோ, இன்னைக்கு அனுபவிக்க வேண்டியதான கர்மா பலம் முடிஞ்சதோ அந்த க்ஷணத்துல அவனுக்கு தூக்கம் வருது. அதனாலதான் சில சமயத்துல மத்தியானம் தூக்கம் வருது. வேணும் தூங்குறவா இல்ல, தூங்க வேண்டாம்னு நினைக்கிறவாளுக்கணும் ஒரு அப்படி சொயட்டே அப்படி ஒரு தூக்கம் வருது பாருங்க. பஸ்ல நின்றுட்டே தூங்குறான் ஒரு 2 நிமிஷம். நின்று தூங்க முடியுமா சார்? தூங்குறேன் சார், ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வேற எந்த காரணமும் சொல்ல முடியாது. சரீரம் ரொம்ப களைப்படைஞ்சிருக்கு, அதனாலேயும் சில பேர் சொல்லுவா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப களைப்படைஞ்சவனுக்கு தூக்கமே வராது. நம்ம கூட சில நாள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். தூங்க அவடான்னு போய் தூங்கினா அன்னைக்கு தூக்கம் வராது. எல்லாம் வசதியா தான் இருக்கேன், நான் சௌக்கியமா இருக்கேன். அன்னைக்கு என்ன தலகாணிக்கிட்ட தலை போறதுக்குள்ளே தூங்கி விட்டான். ஒண்ணுமே சொல்ல முடியாது. தூக்க விவகாரம் மட்டும் என்னைக்கு வரும், எப்ப வரும், ஏது வரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இது கர்மாபாவத்தான வேதாந்தம் சொல்றதுக்கும் ஒத்துண்டாகணும். நீங்க டாக்டர் தூக்க மாத்திரை கொடுத்து அது சாப்பிட்ட கூட தூக்கம் வரல சார் சில பேர். நீ என்னத்தான் பண்றதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால அவனுக்கான முழிச்சுக்கிறான். எப்படி முழிச்சுக்கிறான்னு சொன்னா, எப்பொழுது அந்த கர்மாவானது அனுபவிக்க பலத்தை கொடுக்கக்கூடியதான சமயம் வந்துருத்தோ அந்த சமயத்தை தானா வந்துடும். அது எப்படி யாரும் ஒன்றும் எழுப்பவும் வேண்டியதில்லை. சில நாளைக்கு யாரும் எழுப்பாமலே நம்ம முழிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. சில நாளைக்கு எழுப்பினா கூட திருப்பி அந்த பக்கம் பார்த்து ½ மணி நேரம் தூங்குறோம். அதுக்கு விவகாரம் என்னடான்னா,
அந்த சம்ஸ்காரங்கள் உள்ள இருக்கு. அந்த சம்ஸ்காரம் உத்பூதமாய் நமக்கு ஞானம் வர ஆரம்பிச்சதை ஆனால் முழுக்கு வந்துடும். அதனால சம்ஸ்காரம் உள்ள இருக்கிறதுனால மனசை ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரலாம், தூக்கத்துல இருந்து வெளியில வரலாம். சம்ஸ்காரஸ்ய காரணாத்மனா ஸ்திதே ந சுப்தஸ்ய புனருத்தான அனுபவத்தி இத்யுக்தம். இது வரைக்கும் ஜெனரலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா வேரியஸ் பாசிபிலிட்டிஸ், ஒரே ஜீவனே அநேக சரீரத்துல இருக்கலாம். அநேக சரீரத்துல இருக்கிறதுனாலேயே அநேக ஜீவர்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. அப்படி அநேக ஜீவர்கள்னு சொல்றதுக்கு இது சொல்லாத போனா சரியாகாதுன்னு என்னென்ன காரணங்கள் சொன்னாரோ அத்தனை காரணங்களுக்கும் பதில் சொல்லியாச்சு. ஸோ இப்ப என்னாச்சு, சரீரங்கள் வெவ்வேறா இருக்கலாம், ஜீவன் ஒன்றாக இருக்கலாம். இது வரைக்கும் ப்ரூஃப் ஆகல, எந்த பாசிபிலிட்டி அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். இப்ப இதுக்கு மென்ஷன் ஏதேனா இப்படி சொன்னதுனால மம கல்பகத்வே தவ மோட்சார்த்தம் பிரவருத்திய யோகா, தவ கல்பகத்வே தற்கல்பித அஸ்மதாதி போதார்த்தம் தவ சப்த பிரயோகாதி அனுபவத்தி. மம கல்பகத்வே, இப்ப ஜீவன் தானே இன்னொருத்தர கல்பிச்சார். இவன் பார்த்தான், பார்த்து அவனை கல்பித்தான். நான் கல்பகனாக இருப்பேனே ஆனால் அப்ப என்ன ஆகும், தவ மோட்சார்த்தம் பிரவருத்திய யோகா. நான் உங்களை சம்சாரியாக கல்பிச்சேன், சம்சாரியா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் உங்களை கல்பிச்சேன்னா நீங்க மோட்சத்துக்காக ட்ரை பண்ண முடியுமா? கல்பிச்சது நான் எப்படி கல்பிச்சிருக்கேன், சம்சாரிக்கணும் கஷ்டப்பட்டவன்னு கல்பிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நீங்க என்னுடைய கல்பனையை விட்டு விட்டு நீங்க மோட்சத்துக்காக ட்ரை பண்ண முடியுமா? சான்ஸ் இல்லை. ஆனா லோகத்துல அவனவன் இண்டிபெண்டா மோட்சத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணு மம கல்பகத்வே தவ மோட்சார்த்தம் பிரவருத்திய யோகா. இல்ல சார், நீங்க தான் கல்பிச்சல் என்ன அப்படிங்கிறடா. தவ கல்பகத்வே, நீங்க தான் என்ன கல்பிச்சீர்னு சொல்வேடையானால் ஸ்வற்கல்பித அஸ்மதாதி போதார்த்தம், நீங்கள் கல்பித்ததான எங்களுக்கு ஞானம் வருவதற்காக தவ சப்த பிரயோகாதி அனுபவத்தி. ஓஹோ, கல்பிச்சிட்டேன், உனக்கு ஞானம் வரணும், அதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு நீங்க வேதாந்தம் சொல்ல முடியுமா? ஏன்டா நீங்க கல்பிக்கிறப்ப அவன் பக்தனா இருக்கணும்னு கல்பிச்சிருக்க, கல்பிச்சுட்டு அவனுக்கு ஞானம் வரணுங்கிறதுக்காக சப்த பிரயோகம். இது என்னன்னா இருக்கா, நீங்க முதல்லயே என்ன பண்ணிருக்கணும், அவன் முக்தனா கல்பிச்சிருக்கணும். அதை விட்டு அவனை பக்தனா கல்பிச்சு அவன் பக்தனான பிறகு அவனுக்காக ஏதோ முக்திக்காக வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது என்ன சார்? ஒன்னும் சரியாவே இல்லையே லோகத்துல. இந்த விவகாரங்களை விட்டுருங்கோட்டு. மம கல்பகத்வே தவ மோட்சார்த்தம் பிரவருத்திய யோகா, தவ கல்பகத்வே ஸ்வற்கல்பித அஸ்மதாதி போதார்த்தம் தவ சப்த பிரயோகாதி அனுபவத்தி நச்ச ஸ்வப்னவத் பரியன யோகா அயோகா. அப்படி இல்லை, இது ஸ்வப்னத்துல ஏன் சார் இந்த ஸ்வப்னம் இப்படி வந்தது, ஏன் அப்படி வந்தது இப்படின்னு கேட்கறதுக்கு ஏதாவது சான்ஸ் உண்டோ? ஸ்வப்னம் வந்ததை நீங்க பார்த்துட்டு வரணும். அதுல பார்க்கறது பார்க்காம இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு ரைட் இல்லை, சுவாதந்திரம் இல்லை. காலமே ரோட்ல போயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அப்படியே உங்க கண்ணு பட்டது, கண்ணை மூட வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டு அப்படி சில சமயம் போயிட்டே இருக்கு. இது என்னடா இதுன்னு இந்த இடத்துல பார்த்த பிறகு இனிமேல பார்க்க வேண்டாம்ங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. லோகத்துல பாக்குறோம், சொப்பனத்துல அது போல இருக்கா சார்? சொப்னத்தை எல்லாம் பார்த்து காலம் வரை எழுந்து நான் பார்க்காம இருக்கலாம் சார், இந்த சொப்னம் வந்த சார் அப்படிங்கிற இந்த சுவாதந்திரம் கூட அங்க சொப்னத்துல இல்லை. சொப்னத்துல ஏன் சார் அப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது பதில் உண்டோ? சொப்னத்துல தெரியாம இந்த ட்ரெயின்ல ஏறிட்டேன் சார், அது வேற ஊருக்கு போயிட்டு சார், கஷ்டப்பட்டேன் சார், ஏன் ஏறினேன் சார், கரெக்டா ட்ரெயின் பார்த்து ஏற வேண்டாமா அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன சொல்ல முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ பண்ணியாச்சு, பிரமம், அவ்வளவுதான் விவகாரம் இருக்கு. அது மாதிரி சொப்னவது பரியனு யோகா அயோகா, ஏன் இப்படி பண்ணினாய் அப்படின்னு கேட்கறதுக்கு அங்க முடியாது. ஆகையால் கற்பிச்சாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல அப்படிங்கிறடா. ஏவம் அபரியனு யோஜ்யத்வே, இப்படி கேட்கப்படாதுன்னு சொன்னது ஏனால் நிர்மரியாதையா கதா அனதிகார பிரசங்கா. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, கேள்வியே கேட்கப்படாதுன்னு சொன்னா நம்ம கதைன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். இது இப்ப நடக்கிறதுக்கெல்லாம் கதைன்னு பேர். கதைன்னு தமிழ் கதை இல்லை, கதை விடுறாங்கிற அந்த கதை இல்லை. இங்க கதான்னு சொன்னா வாத கதா, ஜல்ப கதா, விதண்டா கதா. வாதம், ஜல்பம், விதண்டா. வாதம் என்கிறது குரு சிஷ்யாளுக்கு நடுவுல நடக்கிறது.
உண்மையை சொல்வதற்கு அறிவிப்பதற்காக ஏற்படக்கூடியதான கதைக்கு வாத கதான்னு பேர். இப்ப வாதம்னு சொன்னா விவாதம் இல்லை, ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் பதில் இப்படி சண்டை போட்டுக்கிறது இல்லை. வாதம்னு சொன்னா உண்மையை ஒருவதற்கு தெரிவிப்பதற்காக ஏற்பட்டதான கதைக்கு வாத கதை. ஜல்பம்ங்கிற ஒரு கதையில என்னன்னா ஒருத்தரை இன்னொருத்தர் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட பேசுறது. உங்களுடைய பட்சம் தப்பு, என்னுடைய பட்சம் ரைட்டுன்னு சொல்றதுக்காக பேசுறது ஒரு ஆர்கியூமெண்ட். சில சமயத்துல இப்படிதான் பண்ணுவோம். தப்புன்னு தெரிஞ்சுக்கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், ஆர்கியூ பண்ணிட்டே இருப்போம். என்ன சுவாமி அப்படின்னு பொழுது போடுமோ போடும், அதுக்காக இல்லை. அது ஜல்பம். அப்படின்னு என்ன, தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. விதண்டாங்கிறதுல என்ன, சில பேர் என்ன யார் எதை சொன்னாலும் தப்புன்னு சொல்லிட்டோம். அப்ப நீர் என்ன சொல்ற, நான் எதை சொல்லலையே, நான் சொல்லவே வரலையே, நீர் சொல்றது தப்புன்னு சொல்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு இருக்கிறது விதண்டாங்க. இது சாதாரணமாக உபனிஷத்துகள்லயே பிருஹதாரண்யத்துல 3வது அத்தியாயத்துல ஜல்ப கதை. அத்தனை பேர் அஸ்வர பிராமணத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா ஆர்த்த பாகர்னா வரிசையா கேள்வி கேட்டு யாஜ்ஞவல்க்கிறார். ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயம் என்ன, யாஜ்ஞவல்கிற ஜெயிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் தான் அவளுக்கு. ஆனா ஜெயிக்கலைன்னு வச்சுங்களேன், ஜெயிக்க முடியல, இவர் பெரியவரை போயிட்டார், விவகாரமும் ஜெயிக்க முடியல. ஆனா இது ஜல்ப கதை. மற்ற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் நச்சிகேதத்துக்கு கட்டோபனிஷத்தை சொல்லிக் கொடுக்கறதோ, அல்லது யமதம் ராஜா சொல்லிக் கொடுக்கறதோ, பிரஜாபதி இந்திரா தேவதைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதோ, நாரதருக்கு சனத்குமார் சம்பாதத்துல நாரதருக்கு எல்லாமே வாத கதை தான். ஸோ பிரதாரணத்தை ஒரு இடத்துல தான் ஜல்ப கதை. விதண்டா கதை இங்க எங்கேயும் காணும். ஆனா இங்க வாத கதையில ஒரு நிர்பந்தம் வச்சுருக்கோம், ஒரு சட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கோம். அப்படி நீங்க கேள்வி எதிர்த்து கேட்க முடியாதுன்னு சொன்னா அப்ப கதையே இல்லை. அதான் பரியோகம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அப்ப கதையே இல்லை. இப்போ டிஸ்கஷன் என்ன சார், நமக்கு தெரியாத விஷயத்தை கேள்வி கேட்போம். இது இப்படி வந்தா இதுக்கு மேல இப்படி ப்ராப்ளம் வருமே அப்படின்னு கேட்கணும். அதற்கு அவ சமாதானம் சொல்லணும். அப்பதானே அந்த ப்ராப்ளம் ஆனது அனலைஸ் ஆகும். ஒரு அனாலிசிஸ்னா அதுல வரக்கூடியதான சந்தேகங்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லணும். ஆனா நீங்க கேள்வியை கேட்க கூடாது சார், சொன்னது மட்டும் கேட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்ன இப்ப கதையிலேயே அதிகாரம் இல்லைன்ட்டு. அதான் கன்க்ளூஷன். விசண்டாயில கன்க்ளூஷன் எப்படின்னா வரிசையா இல்லை இல்லைன்னு சொல்றது எது மிஞ்சி இருக்கோ அதான் உங்க மதம், நீங்களா எடுத்துக்க வேண்டியதுதான். அவர் வாயால சொல்ல மாட்டார். விதண்டால என்ன பண்ணுவார், 20 மதம் இருக்கும், ஒவ்வொரு மதத்தையும் அவ சொல்றதுல உனது தப்பு உனது தப்பு உனது தப்பு உனது தப்புன்னு சொல்லிட்டே இருக்க. கடைசியில எந்த மதமானது அவர் தப்புன்னு சொல்லலையோ அதான் ஸ்வமதமா இருக்கணும். அந்த ஸ்வமதத்தை அவர் வாயை விட்டு சொல்ல மாட்டார். அவ்வளவு நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆல் அதர் மதம் என்னென்ன யார் யார் சொல்றாலோ எல்லாவற்றையும் இல்லை இல்லை இந்த கண்டனம் பண்ணின பிறகு அவர் தன் மதத்தை பிரதிபாதனம் பண்ணுவது. ஸ்வபக்ஷ ஸ்தாபனம் பரபட்ச நிராகரணம், அந்த 2 தான் பிரயோஜனம். இதுல பரபட்ச நிராகரணம் பண்ணிட்டு இருக்காரே தவிர ஸ்வபட்சத்தை ஸ்தாபனம் பண்ணல. இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் கண்டன கண்ட காத்தியம்ங்கிறது ஸ்ரீஹர்ஷர் எழுதினார். அவர் அத்வைத மதத்தை தவிர இது எல்லா மதத்தையும் வச்சுட்டு இருக்காரு. யாராரு ஒரு விஷயத்தை எடுத்துக்க வேண்டியது, அந்த விஷயத்துல நையாயிக்கால என்ன சொல்றார் சொல்லணும், அது தப்பு, அது காரணம் சொல்ற. அதே போலயே சாயங்காலம் என்ன சொல்றார், இப்படி எல்லா மதத்தையும் கண்டனம் பண்றார். எங்கேயும் ஒரு அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணவே இல்லை. அதே போல அத்வைதத்துக்கு சொல்றதுக்காக இதுதான் பிரமாணம், அதனால அத்வைதத்தை ரைட்டு சொல்லவே இல்லை. நீங்க என்ன பண்ணும், புத்தகம் முழுக்க வாசிச்சு எப்ப இவர் அத்வைதத்தை வையலையோ அதனால இவர் அத்வைதம் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டே தவிர நான் என்னுடைய மதம் தான் அத்வைத மதம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே அந்த பிரக்கிரிய மாதிரி உபநிடத்தை அப்படிதான் சொல்றதுங்கிறதா விதாண்டாவா சார். அதனால ஸ்வப்னவது பரியனயோக அயோக ஏவம் அபரியனியோஜத்வே நிர்மரியாததையா கதா அனதிகார பிரசங்கா இது நிரஸ்தம். அது தப்பு. சைத்திர மைத்ராதி சர்வாபிமானினா ஜீவஸ்ய கல்பகத்வேனா. அதனால இந்த கல்பகன் ஆக்சுவலா யாரு, ஹிரண்யகர்பர். சைத்திரன் மைத்திரன் இப்படிப்பட்டதான எல்லா சரீரத்திலையும் நான் என்று நினைக்கிறவர். இப்ப எனக்கு இந்த சரீரத்தில் தான் நான்ங்கிற இனம் உண்டு, இன்னொரு சரீரத்துல தாங்கள் நீங்கள்னு தான் சொல்வேன், இந்த சரீரத்துல மட்டும் நான். அதே மாதிரி அந்த ஹிரண்யகர்பர் இருக்காரு, அவர் என்ன பண்ற, எல்லா சரீரத்திலையும் அவருக்கு நான்கிற எண்ணம் இருக்கு. சைத்திர மைத்ராதி சர்வாபிமானினா ஜீவஸ்ய கல்பகத்வேனா
அவர் கல்பிச்சிருக்கிறதுனால தவ மம இத்தியாதி விகல்ப அனுபவத்தை அவர் எப்படி தவ உனது எனதுன்னு சொல்லுவார், எல்லாத்தையும் நான் நினைக்கிறவர் அவர். அதனால அப்படி தவாமமானு சொல்ல மாட்டார். நாபி ஸ்வக்கிரியாதி விரோதா, தன்னுடைய கிரியிலேயே இப்படி ஒருத்தர் ஒரு மாதிரி இப்படி எல்லாம் வருது என்ன, அப்படி இல்லை. ஸ்வக்கிரியாயா கல்பித்தத்வாதி நிச்சய விரக காலீனத்வேனா, இந்த கல்பனாதி விவகாரங்கள் இல்லாத சமயத்துல இருக்கிறதுனால பரியனுயோக அயோகா. அத பிரம்மணையேவ இதாயிடுது. இதுக்கு மேல பாருங்க, அத பிரம்மணையேவ ஜீவத்வேன தஸ்யைவ பந்த மோட்சௌ இதி தஸ்ய நித்திய முக்தத்வாதி ஸ்ருதி விரோதா. பிரம்மன் தான் ஜீவன் சொல்றேன். அந்த ஜீவனா இருக்கிறவன் பத்தனா இருக்கான். பத்தனா இருக்கும் பொழுது அவன் நானாவத்தை எல்லாம் பட்டு ஏதோ ஒரு நாள் அநேக ஜன்மாக்கள் பண்ணி புண்ணியத்தினால வேதாந்தத்தை வாசித்து பகுநாம் ஜென்மனாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னு ஞானி ஆயிட்டான். அப்ப இந்த பிரம்மம் என்ன இருந்தது, ஒரு காலத்துல ஜீவனா இருந்தது, பிறகு சம்சாரத்தை அனுபவித்து நானா கட்டங்களை அனுபவிச்சு வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் முக்தி பெற்றது. அப்படிதானே ஆச்சு உங்களுக்கு? ஆமா சார். பிரம்மம் ஒரு காலத்துல பத்தவனா இருந்து அதுக்கப்புறம் முக்தனாச்சு. நன்னா இருக்கு சொல்றது. ஆனா இப்படி சொன்னேன்னா நிருசிம்மதாபினி உபநிஷத்துல என்ன சொல்றது, நித்தியம் சுத்தம் முக்தம் பிரம்மா அப்படின்னு இருக்கு. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் பிரம்மம்னு ஒரு ஸ்ருதி சொல்றதே, அந்த ஸ்ருதிக்கு விரோதமாயிடுது. இது ஒரு காலத்துல பத்தம் அதுக்கப்புறம் முக்தம்னு சொல்றே, இது வராது, ஸ்ருதி விரோதமே. அத பிரம்மணையேவ ஜீவத்வேன தஸ்யைவ பந்த மோட்சௌ இதி தஸ்ய நித்திய முக்தத்வாதி ஸ்ருதி விரோதா. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறேன், இப்ப இந்த பட்டம் எடுத்துக்க முடியாதுங்கிறார். அது சொல்றார், நான் முக்தேஹே ஸ்வஸ்வரூபத்வேன பந்தஸ்ய ஆவித்யகத்வேன ததவிரோதா. ஞாபகம், ஒரு காலத்துல பந்தம் நிஜமா இருந்து நிஜமான பந்தத்தை ஒடிச்சு அவர் முக்தி அடைஞ்சிருந்தாரையானால் ஓஹோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா வர்ச்சுவலா அப்படி இல்லை. அவர் எப்படி இருக்க, அவித்யா நிலையிலையும் அவர் முக்தர் தான், அவித்யை இருக்கிற காலத்திலையும் அவர் முக்தர் தான். அதனால என்ன ஆயிடுது, இந்த சம்சாரம் எனக்கூடியது ஆவித்யகமா இருக்கிறதுனால ஆவித்யகமான சம்சாரம் அவருடைய பந்தத்துக்கு அது ஹானி இல்லை. ஒரு ஆகர்ப்ப ஸ்ரீமந்தன் சார் பிறக்கிறப்பவே நிறைய பணத்தோட பிறகு அப்படி சில பேர் இருக்கா. அவருக்கு சொப்னம் வந்து ரொம்ப ஏழையா வந்தா போல சொப்னம் வந்து ரொம்ப அவசரப்பட்டு கடன் வாங்குற அளவுக்கு சொப்னம் வந்துருச்சு. கடன் வாங்கறதுனால போல சொப்னம் வந்து அவன் ரொம்ப ஏழையா சொப்னம் வந்ததுன்னா அவன் ஏழை ஆயிட்டானோ பார்க்கலாம். அவன் என்னைக்குமே வாழ்நாள்லயே அவனுக்கு கஷ்டம்ங்கிறதே கிடையாது. பணம் நிறைய இருக்கு, வேற கஷ்டம் இருக்கலாம். பணம் இல்லைங்கிற கஷ்டம் இல்லாதவா ரொம்ப பேர் இருந்துட்டு இருக்கா. ஜமீன்தார்னு சொல்லிட்டு இருந்தேல, அதுக்கு அவளும் கெட்டு போய் காசெல்லாம் நாசம் பண்ணி அப்படி போனவா இருக்கா. ஆனா சில ஜெனரேஷன் பார்த்தேடையானால் 2-3 ஜெனரேஷன் ஆகர்ப்ப ஸ்ரீமந்தாளவே இருந்து அப்படியே பிராணம் விட்டுருக்கா. அவனுக்கு ஒரு நாள் சொப்னத்துல அவன் ஏழையா இருந்தா போல சொப்னம் வந்ததுனால அவன் ஏழை ஆயிட்டுவானோ கிடையாது. ஏன், அது சொப்னம் சார். சொப்னத்துல இருக்கிற ஏழ்மை சாதாரண ஜாகிரத்தில் இருக்கக்கூடியதான தனவத்துவத்துக்கு ஹானி இல்லைன்னு எப்படி சொல்றோ, அதே போல ஆவித்யகமா இருக்கக்கூடியதான சம்சாரம் அந்த பிரம்மத்துக்கு தோஷத்தை கொடுக்காத ஒரு நித்திய முக்தர் சமாதானம். அதா பிரம்மணையேவ ஜீவத்வேன தஸ்யைவ பந்த மோட்சௌ இதி தஸ்ய நித்திய முக்தத்வாதி ஸ்ருதி விரோதா. இதுக்கு பதில் முக்தேஹே ஸ்வஸ்வரூபத்வேன, இந்த முக்தின்னு சொன்னது அவருடைய ஸ்வஸ்வரூபம், அது பந்தஸ்ய ஆவித்யகத்வேன, பந்தமானது அஜ்ஞானத்தினால வந்தது, அஜ்ஞானத்தினால ஒரு பந்தமானது ஸ்வஸ்வரூபத்தை ஒரு நாளும் அழிக்காது. ஆவித்யகத்வேன ததவிரோதா. சந்தன கட்டை அழகா இருக்கு, நல்ல வாசனையோட இருக்கு. அந்த சந்தன கட்டையை கொண்டு போய் அழுக்குல சேத்துல போட்டுட்டு தெரியாம கிழந்து விழுது. அதை அப்படியே அலம்பி விடாம அப்படியே வச்சு விட்டு அது என்ன எடுத்து அடுத்த நாள் அதை எடுக்கும் பொழுது ஒரே நாடுறது. அப்பதான் ஞாபகம் வந்து, அடா இதை வந்து நம்ம சேத்துல விழுது அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டோமே அலம்பலையேன்னு. அதை அலம்பி விட்ட மறுபடியும் என்னாச்சு, பழைய வாசனை வந்ததோ இல்லையோ. இப்ப சுவாபாவிகமான ஒரு கந்தமானது அது மேல வந்ததான ஒரு துர்கந்தத்தினால சுவாவம் போயிடுதோ, அதே மாதிரிதான் பிரம்மத்துக்கும்
சுவாபாவிகமான நித்திய முக்தத்துவம் ஆவித்தியமாக வரக்கூடியதான இந்த ஒரு சம்சாரத்தினால் நாசமாகாது. நகி மிருகதிருஷ்டிகா கல்பித உதகேன ஸ்வபாவ சுஷ்கா மருபூமி ஆர்திரா பவதி. மிருகதுஷ்ணிகா கல்பித உதகேன இதுக்கு போயிருக்க டெசர்ட், அதுக்குள்ள போயிருக்க. அங்கே போனா என்ன, ஒரு காணல் நீர் காணப்பட்டது. அந்த பாலைவனத்துல பார்க்கப்பட்டதான காணல் நீர் அந்த பாலைவனத்தை போய் சேராக ஆக்குமா, சேர்த்துள்ளதாக ஆகுமா? முடியாது. ஏன்? அங்கே ஜலம் இருந்தா தானே சேர்த்து வர்றதுக்கு. ஜலமே இல்லையே. ஜலத்தை பார்த்தீரேன்னு அதை பார்த்தது உம்மதோட்டம், அவ்வளவுதான். அதனால பாலைவனத்துல ஒரு மாறுதலும் இல்லை. அதே போல அவித்தியானது தோணின போதிலும் பிரம்மத்துக்கு சம்சாரத்தோட சம்பந்தம் இல்லை. அது நகி மிருகதிருஷ்டிகா கல்பித உதகேன ஸ்வபாவ சுஷ்கா மருபூமி. ஸ்வபாவமாகவே அது காஞ்சிருக்கு. அந்த பூமியானது மறுபூமி ஸ்வபாவமாக காஞ்சிருக்கு. அங்க எப்படி செய்து வரும்? மருபூமி ஆர்திரா பவதி. ஏதே இப்படி சொன்னதுனால கல்பிதஸ்ய ஜீவஸ்ய கல்பகம் பிரதி பிரத்யக்த்வ அயோகா தேன கல்பிதேன பிரத்யக்த்வேன அஜ்ஞானாத் அன்யஸ்ய அனுபவிதர் அபாவாத் ததா அனுபவ அபலாபே ஏகஜீவ அத்வைத ஸ்ருத்யாதேரபி அசித்தே இது நிரஸ்தம் அநேக சரீரே ஏகஜீவவாதஸ்ய அங்கீகாராத் அப்படின்னு மேல போய் சொல்ல போறோம். இதை அடுத்த வாரம்